உரை நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி தன் கருத்துக்களை எடுத்துரைக்க வருகிறார் திரு பட்டாபிராமன் அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். காலத்தை வென்ற காவியம் மகாபாரதம். எனவே காலத்திலிருந்தே தொடங்குவோம். துவாபர யுகம் முடியும் காலம், தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கி ஆர்ப்பரித்த காலம். அதர்மம் கூடும்போது தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் என்ற இறைவன் கூற்றுக்கு முன்னோடி மகாபாரதம். இந்த காவியத்தை 5வது வேதம் என்று கூறப்படுவதும் உண்டு. வேதத்தை 4ஆக பிரித்து வேதவியாசர் என்ற பெயர் பெற்ற மகாமுனி வியாசர் வாயிலாக நமக்கு கிடைத்தவை மகாபாரதம், பாகவதம். பல கதாபாத்திரங்கள், வெவ்வேறு பின்னணிகள், இவை யாவற்றையும் பூச்சரம் போல் கோர்வையாக கோர்த்து பின்னி பிணைத்து நமக்கு காவியமாக வியாசர் அளித்துள்ளார். முக்கிய கதாபாத்திரம் என்னுடைய நோக்கில் என் பிரியமான கிருஷ்ணன் ஒருவனே. பொம்மலாட்டத்தில் பொம்மைகளை அசைத்து பாட்டு, இசை மற்றும் நாடகம் அனைத்தையும் சேர்த்து நடத்துபவனை சூத்திரதாரி என்று கூறுவர். மகாபாரதத்தில் மகாசூத்திரதாரி விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனே மனித உருவில். வேதவியாசரும் 2 கதாபாத்திரங்களின் வாயிலாக 2 இடங்களில் இதற்கு பிரமாணம் தருகிறார். ஒன்று பீஷ்மர். தான் மரணமடைய விரும்பினால் மட்டுமே மரணம் அவரை நெருங்கும். போருக்கு முன்பு கிருஷ்ணனிடம் கூறுகிறார், நீ தெய்வ ரூபத்தில் அவதாரிக்கையில் என் மரணத்திற்கு காரணமாக இருக்காதே. கிருஷ்ணனோ கூறுகிறான், தங்கள் மரணத்திற்காகவே நான் அவதரித்துள்ளேன். பிரமாணம் 2. துரோணரின் போர் முகாம். 17ஆம் நாள் கோரப்போர் முடிந்து பல லட்சக்கணக்கான பாண்டவ போர் வீரர்களை வீழ்த்தினாலும் ஏன் பாண்டவர்களை நேரடியாக போர் புரிந்து வீழ்த்தவில்லை என்று கர்ணன் கேட்க இதற்கு விளக்கம் தருகிறார். போரை நடத்துவதும் போரின் முடிவை நிச்சயிப்பதும் விஷ்ணு அவதாரமாகிய கிருஷ்ணனே. இந்த போர் தர்மம் வெல்ல நடக்கிறது. பாண்டவர்களை நான் அல்ல, வேறு யார் வீழ்த்தினாலும் அவர்களை மரண வாயிலிலிருந்து திருப்பிக் கொண்டு வரும் கவசமாக நிற்கிறான் கிருஷ்ணன், மகாசூத்திரதாரி. மறுநாள் 18ஆம் நாள் போரில் துரோணரும் கர்ணனும் மடிந்தனர். செல்வோம் இப்பொழுது குருட்சேத்திர போர்க்களம். ஒருபுறம் கௌரவப்படை, மறுபுறம் பாண்டவர் படை. மகாவீரனான அர்ஜுனன் காண்டீபம் ஏந்தி தேரில் நிற்க தேரோட்டி கிருஷ்ணன். தான் போராட வேண்டிய படையை பார்க்கிறான் அர்ஜுனன். அவன் கண்கள் கலங்குகின்றது. எதிரில் நிற்பவர்களை பார்த்தும் எதிரிகளாக அவனுக்கு தோன்றவில்லை. அனைவரும் தனது உறவினர்களே. கிருஷ்ணா, இவர்கள் அனைவரையும் கொன்றுதான் பாண்டவ ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அந்த ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம், போரும் வேண்டாம் என்று தளர்ந்து மனம் சோர்ந்து காண்டீபம் கீழே விழ தேரில் உட்கார்ந்து விடுகிறான். அங்கு பிறக்கிறது பகவத்கீதை. விஷ்ணு அவதாரத்தில் கிருஷ்ணன் புரிய வைக்கிறார். தர்மத்தை நிலைநாட்ட அதர்மம் செய்பவர்களையும் உடந்தையாக இருப்பவர்களையும் அழிப்பதில் பாவமில்லை. நீ அதற்காகவே பிறந்தவன். நீ உன் கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த போரை நடத்த நினைத்தவனும் நானே, நடத்துபவனும் நானே, விளைவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவனும் நானே. நீ உன் சத்திரிய கடமையை செய். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இவ்வாறாக கிருஷ்ணன் போர் வீரனாக இல்லாமல், ஆயுதம் தரிக்காமல், பார்த்தனுக்கு சாரதியாக, பார்த்த சாரதியாக மகாபாரத போரை தன் இயக்கத்தில் தர்மத்தை நிலைநாட்டு நடத்துகிறான். தர்மம், கர்மம் மற்றும் தெய்வீக தலையீடு ஆகியவற்றின் கலவையாக.
மகாபாரதத்தில் நாம் அறிந்து வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய கிருஷ்ணனின் போதனைகள் இவ்வாறாக: 1 பக்தியோகம், 2 கர்மயோகம், 3 அன்பு மற்றும் இரக்கம். சிறப்பு அம்சங்கள்: தெய்வீக அவதாரம். விஷ்ணுவின் பல அவதாரங்களில் 2 தான் மனித அவதாரங்கள். அதிலும் மகாபாரதத்தில் தான் கிருஷ்ணன் நிராயுதபாணியாக போரில் பங்கேற்று தர்மம் வெற்றி பெற அருள் புரிகிறார். தன் குல பெரியோர்களும் வேத ஆச்சாரியார்களும் மகாவீரர்களும் நிறைந்த கௌரவ சபை. அங்கு அந்தபுரத்திலிருந்து இழுத்து வரப்பட்ட திரௌபதியின் துகில் உரிய முயற்சி நடக்கிறது. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் அவமானத்திற்கும் நீதி கேட்டு நெருக்கடியான நிலைமையில் எங்கும் வியாபித்திருக்கும் தெய்வ அவதாரமாகிய கிருஷ்ணனிடம் முழு பக்தியுடன் சரணாகதி அடைகிறாள் திரௌபதி. பின்னர் நடந்தது காவிய பிரசித்தம். கர்மயோகம் நிஷ்காமிய கர்மம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது. விடுதலை வெற்றி தோல்வியில் பற்றியின்மை. தர்மம் செயல்களை கடமை உணர்வுடன் செய்தல். கர்மயோகத்தை விடுதலைக்கான பாதையாக வலியுறுத்துகிறான் கிருஷ்ணன் பகவத்கீதையில். இறைவன் ஒருவனே கர்மவினைக்கு அப்பாற்பட்டவன். தானே மரணத்தை விரும்பினால் ஒழிய மரணம் தன்னை நெருங்காத வரம் பெற்ற பீஷ்மர், தர்மத்திற்கே சிகரமான கர்ணன், சிறந்த ஆயுதம் மற்றும் யுத்த பயிற்சிகளுக்கு குருவான துரோணாச்சாரியார் மற்றும் பல மகாரதர்களும் மகாபாரத போரில் மடிய அவரவர் கர்மவினையே காரணம். இவை நான் கூறுவது அல்ல, கிருஷ்ணனின் கூற்று. பீஷ்மரின் வீழ்ச்சி. சாதுரியமாக வீழ்த்தப்பட்டார் சிகண்டியின் வாயிலாக. காரணம், கௌரவ மகாசபையில் திரௌபதி துகிலெறியப்பட்ட போது மௌனம் சாதித்தது. குலத்தின் பெரியவராக இருந்து இந்த அசம்பாவிதத்தை அவர் தவிர்த்திருக்கலாம். இந்த மகா பாபத்திற்காகவே அவர் வீழ்த்தப்பட்டார். கர்ணனின் வீழ்ச்சி. அபிமன்யுவை நிராயுதபாணியாக்கி மற்ற மகாரதர்களுடன் இணைந்து அவனை கொன்று வீழ்த்திய வினையே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். துரோணரின் வீழ்ச்சி. பிராமண குலத்தில் பிறந்து தெய்வீக அஸ்திரங்களை பிரயோகித்து பல கோடி வீரர்களை கொன்று குவித்தது. அஸ்வத்தாமனின் வீழ்ச்சி. துரோணபுத்திரன் அஸ்வத்தாமன் பராக்கிரமசாலி, துரியோதனின் நண்பன். நாராயண அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அனைத்தும் அவனுக்கு அத்துப்படி. அர்ஜுனனுக்கு நிகரானவன். தன் நெற்றியில் மணியுடன் பிறந்த ருத்ர ரூப அவதாரம். கௌரவப்படையில் போர் புரிந்து பாண்டவர் சேனைக்கு மிகுந்த சேதம் விளைவித்தவன். மணியின் சக்தியால் மாயமாக மறைந்து போரிடும் சக்தி உள்ளவன். எந்த காயமும் எந்த பிணியும் அவனை தீண்டாது. அவனுக்கு அழிவும் எந்த உயிரினத்திலிருந்தும் கிடையாது. விதிவிலக்கு மானிடப் பிறவி ஒன்றே. ஆனால் அவன் செய்த மன்னிக்க முடியாத ஒரே ஒரு காரியம் அவனை வீழ்த்தியது. அதுவே உத்தரையின் கருவில் இருந்த பிறவா குழந்தையின் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தியது. அதனை தடுத்து நிறுத்தி அதிர்ச்சி கொண்ட கிருஷ்ணர் அவனுடைய மணியையும் நெற்றியிலிருந்து நீக்கி எப்பொழுதும் ஆறாத காயங்களுடன் சீழ்வழியும் துர்நாற்ற உடலுடன் மரணமில்லா வாழ்க்கையை 3000 ஆண்டுகள் கழிக்க கடவது என்று சாபமிடுகிறார். இறைவன் கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டவன். எனினும் கிருஷ்ணன் மனித அவதாரமாகியால் அவனும் இதற்கு விதிவிலக்கல்ல. தன் முற்பிறவியில் வாலியை மறைந்திருந்து அம்புகளினால் வீழ்த்தியதால் கிருஷ்ண அவதாரத்தில் ஒரு வேடனின் அம்பு தவறுதலாக தாக்கி தன்னுடைய மானிட பூத உடலை துறந்து மரணத்தை மேற்கொண்டு வைகுண்டம் செல்ல வேண்டியதாயிற்று. காந்தாரியின் சாபத்தினால் அவனது யாதவ குலமும் அழிந்து துவாரகை கடலில் மூழ்கியது அவனுடைய இறப்புக்கு முன்பே. இவ்வாறாக நாம் அனைவரும் நமது பிறவி கர்மங்களை உணர்ந்து கர்மபடி காரியங்களை புரிந்து தர்ம வழி வாழ்க்கையை நடத்தி கர்ம வினைகளை களைந்து இறைவனுடன் பரமாத்மனுடன் ஒன்று சேர வேண்டும் என்பதே மகாபாரதம் மற்றும் பின்னர் வியாசர் இயற்றிய பாகவதத்தின் சாரம். கிருஷ்ணர் கற்பித்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாரமும் இதுவே. கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவு. இருந்தும் ஒரு நிகழ்ச்சியை சமீபத்தில் காணொளி மூலம்
காண நேர்ந்ததை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலம் 1988. மிஸ்டர் NS ராவ் எனும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் நடத்திய கடல் ஆராய்ச்சியில் துவாரகை நகர் இருந்தது என்பதற்கு சாட்சியம் கிடைத்துள்ளது. ஒரு பெரிய நகரமே இருந்திருக்கும் போல கட்டிட கல் சுவர்கள், அங்குமிங்கும் சிதறி கிடக்கும் மிகப்பெரிய கற்கள், கல்வெட்டுகள், மேலும் நங்கூரங்கள் ஆகியவை கடலில் கிடைத்துள்ளன குஜராத்தின் அருகாமையில். இவை அனைத்தும் BC 3000 காலத்தியதாக கணிக்கப்பட்டுள்ளன. துவாபர யுகமும் நம்முடைய பெரியோர்கள் கூறியபடி 5000 வருடங்கள் முந்தியது என்று ஒரு கணிப்பும் இத்துடன் சேர்த்து பார்க்கும்போது மகாபாரதமும் அத்துடன் நேர்ந்த போரும் உண்மையில் நடந்தது என்பது உறுதியாகிறது. வடக்கே ஒரு சமயம் ஹரியானா மாநிலத்தில் குருட்சேத்ரா என்ற நகரத்துக்கு சென்றபோது அங்கு பல கோயில்களில் மகாபாரதத்தின் நிகழ்வுகளை இன்றும் நினைவு கூறி பிரார்த்தனை செலுத்துகின்றனர். கிருஷ்ணர் பகவத்கீதை அருளிய இடம் என்று ஒரு நந்தவனத்தை பாதுகாத்து வருகின்றனர். அந்த நந்தவனத்தின் பெயர் ஜோதிஷார் என்பதாகும். கொடுத்திருக்கும் நேரத்திற்கு மேலும் எடுத்துக்கொள்ளாமல் இத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரபலங்களை நாராயணா நாராயணா என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.